LifeLock, how can I help? The IRS said I filed my return, but I haven't. 1 in 4 tax-paying Americans has paid the price of identity fraud. what do I do? My refund, though. I'm freaking out. Don't worry, I can fix this. LifeLock fixes identity theft guaranteed and gets your money back with up to $3 million in coverage. I'm so relieved. No problem. I'll be with you every step of the way. 1 in 4 was a fraud-paying American. Not anymore. Save up to 40% your first year. Visit LifeLock.com/podcast. Terms apply. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள். தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். மிஸ் கீர்த்தி, உங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது கொம்பால உங்க சித்தி கிரக பிரவேசம் பண்ணதும் அந்த வீட்டுல நீங்களாம் போய் தங்குனீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, திங்ஸ் வாங்குறதுக்கு சித்தி அம்மா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ நானும் பாட்டிமா மட்டும் வந்து வீட்டுல இருந்தோம். ஸோ பாட்டிமாக்கு வந்து அப்பயே வந்து சம்திங் ராங் மாதிரி தோணி இருக்கு. அண்ட் தென் அந்த நைட் வந்து நாங்க அந்த கிரக பிரவேசம் முடிஞ்ச பிறகு நாங்க அங்க ஸ்டே பண்றோம். ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங்கே வந்து அம்மாவும் பாட்டிமாவும் அந்த வீட்டோடு கலந்துறாங்க. நாங்க மட்டும் சித்தி கூட ஸ்டே பண்றோம். நானும் என் அக்கா ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அங்க வந்து எனக்கு 2 சித்தி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி அப்பதான் வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ மார்னிங் நாங்க எந்திரிச்சோடனே எனக்கு தூக்கமே இல்லை. நைட் பூரா நான் தூங்கவே இல்லை. நான் வந்து கோவில் போயிட்டு வந்துடுறேன், நீங்க வந்து பேபி பாத்துக்கோங்க அந்த மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டு, சித்தி ரூம் எப்படி இருக்கும்னா பக்கத்துல தான் இருக்கும். நாங்க வந்து ஒரு இன்னொரு சித்தி கூட தூங்குறோம். இன்னொரு சித்தி தான் வந்து அந்த பேபியை கொடுத்துட்டு கோவிலுக்கு போறாங்க. அந்த பேபி கொடுத்துட்டு போன சித்தி பேர் வந்து கோகி. அண்ட் தென் எங்க கூட தங்கிருந்தாங்களே அவங்க பேரு கோமலம். ஆமா, சரி, ஓகே. கோகி வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க, கோமலம் வந்து வீட்டுல இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க ரூம்ல தூங்கி. நாங்க தான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம்ல. சோ அந்த பேபி வந்து கையில கொடுத்து என்னோட அக்கா கிட்ட கொடுத்துட்டு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், சித்தி வந்து கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சிருவாங்க, சோ நீங்க பேபி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட. ஃபர்ஸ்ட் அதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு சிம்டம் காட்டுது. என்னன்னா, நாங்க வந்து அந்த ரூம்ல பேபி வச்சுட்டு இருக்கோம். பேபி நான் ஸ்டாப்பா அழுந்துட்டே இருக்காங்க. அழுவுறாங்க. எப்படின்னா, சரி நான் போய் சித்தி வேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி போய் எழுப்புறதுக்கு போற. சித்தி அவ்வளவு நேரம் கூப்பிட சித்தி எந்திரிக்கவே இல்லை. நானும் அவங்க காலில கூட கிச்சிலாம் மூட்டுறேன். அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு எந்த ஒரு எதுவுமே இல்ல, அது மாதிரி தூங்குவாங்களே அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. சோ எங்களுக்கும் தெரியல என்ன பண்றது. பேபி அங்க 2 பேபியும் கத்திக்கிட்டு இருக்கு, கத்துறாங்க, ஸ்டாப்பே இல்ல, அந்த மாதிரி அழுகுறாங்க. நாங்களும் அந்த பேபி மில்க் எல்லாம் கொடுத்து பாக்குறோம். நானும் சின்ன பிள்ளை அந்த டைம், என் அக்காவும் சின்ன பிள்ளை. சோ வந்து நாங்க என்னென்னமோ ட்ரை பண்றோம். ஓகே நம்ம ரூம் விட்டு வெளியாகி இந்த சித்தி ரூமுக்கு வரலான்னு சொன்னா அந்த பேபி ஒன்னும் வேகமா அழுகுறாங்க, நான் ஸ்டாப்பா அழுகுறாங்க. அந்த ரூம் வீட்டு மச்சம் ட்ராப் மாதிரி இருக்கு, எங்களுக்கு அங்கிருந்து வெளியாக முடியல. என்ன பண்றது தெரியாம நாங்க என்ன பண்ணோம், ஒரு 2 hours இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா அந்த பேபி அழுது வச்சுக்கோங்க. அப்படி எனக்கு என்ன பண்றது. சித்தி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? சித்தி தூங்குறாங்க. and then 2 hours லேட் இந்த சித்தியும் வரல. 2 ஹவருக்கு அப்புறம் சரி வீட்டுக்கு கீழே போலான்னு பார்த்தா கீழும் போகல. எது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஃபீல் ஒரு ட்ராப்ல எப்படி இருக்கும், நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா அந்த ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சித்திக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த டைம் கால் வந்தோட சித்தி எழுந்திரிச்சிட்டாங்க. சித்தி எழுந்திரிச்சிட்டோன்னே போன் பேசி முடிச்சுட்டு நான் போறேன். அப்பதான் நாங்க ரூமுக்கு போறோம். சித்தி கேக்குறாங்க ஏன் பாப்பா அழுகுதுன்னா சொன்னா, இந்த மாதிரி 2 hours நான் ஸ்டாப் ஆந்து இருக்காங்க சித்தி. அவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டோம், நீங்க எந்திரிக்கவே இல்லை அப்படி சொன்னதுக்கு சித்தி அப்படி பிளர் ஆயிட்டு கொஞ்சம் சொல்றாங்க, ஆக்சுவலி நான் வந்து ஒரு அலாம் அடிச்சாலே எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு நாங்க வந்து அந்த வீட்டுக்கு மேல டபுள் ஸ்டோரி வீடு, அது நாங்க படியில உட்காந்துருக்கோம். அந்த விண்டோல இருந்து பார்த்தா ஒரு ட்ரீ தெரியும், வீட்டு மின்னுக்கு இருக்கிற ட்ரீ. இப்ப என் அக்கா சொல்றாங்க அங்க பாரு அந்த ட்ரீல வந்து யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஆனா நான் பாக்குறேன் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா என் அக்கா சொல்றாங்க இல்ல அந்த ட்ரீல வந்து யாரோ உட்காந்துருக்காங்க, நீ பாரு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சு. நான் கால் பண்ணி அம்மா கிட்ட எல்லாம் சொன்னேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, 1 week மட்டும் என் சித்திக்கு கொஞ்சம் ஹெல்ப் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா சித்தி ஆக்சுவலி அம்மா வந்து என்னமோ மரத்துல உட்காந்துருக்கு. ஆனா ஆமா ஆக்சுவலி அம்மா வந்து என்ன நினைச்சாங்க, என்னதான் உட்கார்ந்து இருந்துச்சு மரத்துல. அக்கா கிட்ட கேட்டேன். அக்கா சொன்னாங்க ஒரு விமன் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கருப்பு கலர் கைலி கட்டிருக்காங்க அது வரைக்கும் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அக்காவும் சின்ன பிள்ளை தான், எனக்கும் அக்காக்கும் 2 years தான் டிஃபரெண்ட். அப்ப அக்கா அப்படி சொன்னோன்னே நாங்க அது போதை பண்ணிக்கல. அப்போ பயம் தான், ஆனா நாங்க போதை பண்ணிக்கல. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வீட்டு மீனுக்கு ஒரு பப்பி இருக்கும். அந்த வீட்டுல பப்பி வளர்த்தாங்க சித்தி. வீட்டுக்குள்ள வராது, வெளியே மட்டும் தான் இருக்கும். எங்களோட அந்த டார் வந்து கிளாஸ் டார். சோ அந்த பப்பி வந்து சும்மாவே வந்து நம்ம இருக்கிற படம் எல்லாம் பார்த்து கொலைக்காது, வீட்டுக்குள்ள பார்த்து எங்கெங்க அந்த மாதிரி கொலைக்கும். யாரோ ஒருத்தவங்க நின்னுட்டு இருந்தா எப்படி கொலைக்கும், சோ அந்த மாதிரி எல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சு.
அப்ப நாங்க சித்திட்ட சொன்னோம், சித்தி இங்க எனக்கு வந்து சம்திங் ராங்கா இருக்கு, நாங்க வீட்டுக்கு போறோம் சித்தி, எங்களுக்கு இங்க இருக்க முடியல அப்படி சொன்னோன்னே எங்களை போயிட்டு அம்மா வீட்டுல விட்டுட்டோன்னே நாங்க வந்து தூங்கிட்டோம். அதே மிட் நைட் வந்து ஒரு 2 AM அந்த மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுல கதவு தட்டுறாங்க, எங்க அம்மா வீட்டுல. பார்த்தா சித்தி சித்தப்பா இந்த பேபி எல்லாம் வந்திருக்காங்க மிட் நைட்ல. அதான் நான் அம்மா கேட்டாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது, நாங்க மார்னிங் தான் அம்மா தான் எங்க கிட்ட இந்த ஸ்டோரி சொன்னாங்க. இந்த மாதிரி நைட் எல்லாம் சித்தி ஒரு நிமிஷம். ஓகே அக்கா, என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஓகே அக்கா.